சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அது என்ன பிரச்சனை, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்து வருகின்றேன் என்பதனை உன் அப்பா நான் சொல்கின்றேன். அதுபோல என் குழந்தை, இந்த வாக்கினை நீ தனியாக கேட்க வேண்டும். அதற்கு காரணம் ஒன்று உள்ளது. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியிலும் அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியாது என்பது தான் உண்மையான காரணம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வெற்றிக்குரிய விமர்சனங்கள் எல்லாம் முன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணை பற்றியும் இருக்கிறது. அதனால் தான் சொல்கின்றேன், நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தை மற்றவர்களிடம் பேசினால் போதும், அவர்கள் வாழ்க்கையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால் தான் உன் அப்பா உன்னிடம் தனிமையில் இதை கேட்க சொல்கின்றேன். எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவில் இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும், மற்றவர்கள் அவர்களை பற்றி இப்படி தவறாக பேசினால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? உனக்கு அங்கு மனவேதனைகள் ஏற்படும் என்று தெரிந்துத்தான் உன் அப்பா உன்னை தனியே இதை கேட்க சொல்கின்றேன். இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன். அதை மற்றவர்களுக்கு முன் நீ வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டு உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் நான் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுது தெளிவு பெறுவேன் என்று என் குழந்தை நீ அழுது புலம்பியது எல்லாம் ஏராளம் அல்லவா? அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா என்று என் குழந்தை நினைக்கின்றாய். பொதுவாக வாழ்க்கை துணை என்பதுதான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள். இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது. இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் இருந்துவிட்டு உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. உனக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் செயல்படுவதே இல்லை. இதனால் தான் மனவேதனைகள் இருக்கின்றாய். ஆனால் இதை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்று உன்னால் எப்பொழுதுமே சொல்ல முடியாது, யூகிக்கவும் முடியாது. நேரத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்தில் நான் சொல்வது தவறு என்று சொல்கின்றார்கள். இது போன்று தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக நீதான் மீட்டெடுக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் இதையெல்லாம் செய்யவும் முடியாது. இதையெல்லாம் நீ யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுக்க கூடாது. இந்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனையை கொடுத்திருக்கிறது என்பது உன் அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை. பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கை துணை என்றால் என்ன? அவர்களின் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவர்களின் செயல்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கை தானே ஏற்படுத்துகிறது. என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அதை அப்படித்தான் நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு வாழும்பொழுது தான் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதுக்கு இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் ஒரே நொடியில் இந்த அப்பா தீர்த்துத்தான் வைக்கப் போகின்றேன். உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாக போகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆனதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற ஒரே ஒரு சந்தேகம்தான்.
யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு ஒன்றை மட்டும் வைத்துவிட்டால் பிறகு அவர்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அதை மட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி ஒருவருக்கொருவர் மனதில் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது என்றுமே துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை எங்காவது ஒரு நாள் முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா? எத்தனையோ பேர் பேசினாலும் ஏசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில்தான் இருக்கின்றது. அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே. இந்த பண்பிலிருந்து ஒருபொழுதும் நீ விலகிவிடக்கூடாது. இனி இந்த வாழ்க்கையில் விலகிவிட வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைத்தது கிடையாது. உன்னுடைய சந்தேகம் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் விட்டு கொடுத்து பேச முடியாது. அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் தான். முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகிறது. ஏனென்றால் எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் சந்தேகம் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனே நீ தீர்த்து கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற எந்த எண்ணமும் இன்னும் சில நேரங்களில் ஈடேறப் போகிறது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது. பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது. உண்மையான அன்பு யாரிடத்தில் இருந்தாலும் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை காண்பிப்பதற்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்முடைய துணையை ஒருபோதும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடாது. உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்கின்ற கொடிய நோய்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். இருப்பது சில காலம்தான் என்றாலும் நாம் வாழ்வது பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்க வேண்டும் அல்லவா? சந்தேகத்திற்கு மருந்தே கிடையாது என்பது என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையுடைய எண்ணங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. அவர்கள் அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கும் சேர்த்து வைத்து நீ பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். நரம்பில்லாத நாக்கல்லவா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். இவையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகின்றாய். மனதிற்குள் அத்தனை எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, நீ செய்யக்கூடியவை உன் மனதில் உள்ள சந்தோஷங்களையும் துக்கங்களையும் விடுத்து நம் அப்பா நம் காப்பாற்றுவாள், நான் நல்ல எண்ணத்தோடு இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டு உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் நீ இதை மறந்து விடாதே. என்னுடைய இந்த வாக்கினை கேட்டு முழுமையாக நீ கடைப்பிடித்து வருவாயானால் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சில நாட்களிலேயே மறைந்துவிடக்கூடும். என் குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது. உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வழிவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே.
இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.